ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பக்கத்து யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி சண்டே மார்னிங் தான் வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். காலையிலே இவர் வந்து எழுந்துட்டார் என் கூடவே. அவங்க மோஸ்ட்லி வேணுமா பிரேக்ஃபாஸ்ட் அந்த கெலாக்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு இதை தான் போட்டிருக்கேன். நான் ஜீரா வாட்டர் எடுத்திருக்கேன். மார்னிங்கில் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஃபிஷ்ஷு எனக்கே ரொம்ப லாங் இயர்ஸ் ஆயிடுச்சு. ஃபிஷ் குழம்பு நான் வச்சு எனக்கே வைக்க தெரியாது. ஒரு 3-4 டைம்ஸ் வச்சுருப்பேன். அதுவும் எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்து தான். எங்கள் பாட்டி கூட இல்லை இப்போது. நம்மளே ஏதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சும்மா அன்ஹெல்தியாக வாங்கிறத விட வீட்லேயே செய்யலாம் நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தடில். குயிக்காக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கிங் விலாகும் இன்றைக்கி இன்க்ளூட் ஆக போகுது இந்த விலாகில். ஷார்ட் வீடியோவும் அப்லோட் ஆக போகுது. கண்டிப்பாக சேனலை மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துருவாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் வந்து நான் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு வந்திருக்கேன். அப்புறமா தான் ஜீரா வாட்டர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் என் கூடவே தண்ணி குடிச்சிட்டாரு. காலைல எழுந்துக்கிறார்ல குட் பாயில். அக்காலாம் தூங்கிட்டு இருக்காங்க தானே, அவங்க சாப்பிட்டுட்ருக்காரு இன்ட்ரெஸ்ட்டாக. உங்களுக்கு ஒன்று சொன்னேன், என் ஃபோனில் வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது அந்தளவுக்கு டேமேஜ் பண்ணி வச்சுருக்காரு இவர். ஃபோன்லேயே சூச்சு போய் வச்சுருக்காரு. கரெக்டாக நம்ம சார்ஜர் போடுவோம்ல, அதில் டைரெக்டாக சூச்சு வச்சுக்கிறாரு. நம்ம ஊதுறோன்னா தண்ணி ஃபுல்லாக உள்ளே போய்ட்டு உதிரி ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். அவ்வளோதான், ஃபோன் போச்சு போல் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு 1 hour கழித்து ஆன் பண்ணேன். ரொம்ப நேரமாக உதிரணும், ஃபுல்லாக தண்ணி வந்துதான் இருக்குது. அவ்வளோதான் போல் ஃபோனு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்க்குறான் பாருங்களேன், அவனுக்கு நல்லாவே புரியுது நம்ம பேசுகிறது. அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஆன் பண்ணோடனே ஓகே, நான் என்றைக்கு இது ரொம்ப இதுவாக தெரியல, அதே ஒரு கவலையாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து இல்லையா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் இப்போ ஏசி வந்து வெளியே நான் காமிச்சிருப்பேன் தண்ணி அங்கே பக்கெட்டில். இந்தாங்க அதில் போய் ஃபுல்லாக அப்படியே போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் 3 டைமு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இவங்ககிட்ட. நம்ம முடிஞ்சளவு கேர்ஃபுல்லாக தான் இருக்கும். இருந்தாலுமே இவர் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருக்கார். மிஷினில் வந்து பெட் கவரு 2 days ஒன்ஸ் நான் வந்து இவனால் மாற்றிட்டே இருப்பேன். பெட் கவர்ஸ்லாம் பேம்பர்ஸும் இவனுக்கு யூஸ் பண்ணுறேன். நைட்டில் அப்படியேவும் தூங்க வைக்கிறேன். இருந்தாலுமே பெட் கவர் பில்லோ கவர்ஸ்லாம் நான் வந்து துவைக்க போட்டுட்ருக்கேன். வீக்லி ஒன்ஸ் வந்து பில்லோ கவர்லாம் மாற்றிடுவேன். ரொம்பலாம் டேமேஜ் ஆகுதில்லை. நான் வந்து கொஞ்சம் பால் மரம் காலையிலே இந்த ஒர்க் முடித்தா தான் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். இவங்களுக்கு வந்து லஞ்ச் பேக்கு, லஞ்ச் டவலு இதெல்லாம் வந்து துவைக்க போட்டுட்டேன். ஒன்றாவே ஒரு 1/2 hour போட்டிருக்கேன் மிஷினில். அது ஓடிட்டுருக்கு. அந்த சவுண்டு தான் பின்னாடி உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதை பாருங்கள், பாப்பா அதெல்லாம் சின்ன ட்ரெஸ்ஸு ஒரு 2 செட்டு தான் இருக்கும். ஈவினிங்காக போட்டுக்கலாம் நம்ம எல்லோரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் அதுக்குள்ளே காஞ்சிரும். ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸில் ஷேர் மேலே இருக்குது, நேற்று துவைச்சது. அதெல்லாம் மடித்து வச்சுட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். இதில் குக்கிங்கும் பண்ணணும், இவருக்கும் ஊட்டணும், எல்லோரையும் குளிக்க வைக்கணும். டே வந்து அப்படியே எப்படி போகுது தெரியாது. நைட் ஆகிடும், டக்குன்னு காலையில் ஆகிடும். இப்படி தான் போயிட்டுருக்கு. எனக்கு வந்து நைட்டு போய் படுக்கிற அப்பாடா கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போக டக்குன்னு காலையில் ஆகிடுதே அப்படின்ற மாதிரி ஆகுது. மறுபடியும் குக்கிங் அது இதுன்னு போயிட்டே இருக்கும். இன்றைக்கி வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும். காயில் எதுவுமே இல்லை. போய் சந்தை இன்றைக்கி, அதனால் சந்தையில் போயிட்டு நம்ம வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக நாளைக்கு என்னென்ன மெனு போட்டு நான் செய்ய போகிறேன். வாங்க என் கூட வீடியோவில் நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி டே ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கலாம், போரிங்காகவும் இருக்கலாம். போரிங்காக இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. கொஞ்சம் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இவருக்கு இதை ஊட்டிட்டு நான் அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு வந்து நம்ம வந்து பூண்டுலாம் வந்து உரிக்கிறோம். இப்போ இதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வரல. ஸோ அதுக்குள்ளேயே வந்து நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இவரை வச்சுன்னு ஒரு வேலை செய்ய முடியல, இருந்தாலுமே இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டி பையன் ஆப்பிள் கேட்டிருந்தான். அவனுக்கு வந்து ஸ்கின் அவுட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதான் சாப்பிட்டுட்ருக்கான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் ஆனியன் வந்து 2 எடுத்திருக்கேன். பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளியுமே மீடியம் சைஸில் வந்து 2 எடுத்திருக்கேன்.
பொடிசாக கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை நிறையவே எடுத்துக்கோங்க. பூண்டு நிறைய எடுத்துக்கோங்க. இது ஹைலைட்டே பூண்டு தான். புளி வந்து சுடு தண்ணியில் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் அதே ஊறட்டும். அதுக்கப்புறம் அது வந்து நல்லா கரைச்சிடலாம். சங்கரா மீன் தான் இன்றைக்கி எடுத்துருக்காங்க. இது ரொம்பவே பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குட்டி பையனும் விரும்பி சாப்பிட்றான். இதை ஒரு பக்கம் வாஷ் பண்ணி கொடுத்துட்டாரு எங்கள் ஹஸ்பண்ட். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். அரிசியும் ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஆஸ் யூஷுவல் வந்து நல்லெண்ணெய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பிறகு பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு வந்து அந்த நல்லெண்ணெயிலே நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாதி அளவு தக்காளி, ஆனியன் எல்லாமே போட்டுட்டு விதைக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. பாதி அளவு வந்து தக்காளி, ஆனியன், கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாமே புளி, மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் போட்டு காரத்துக்கு ஏற்ப கல்லுப்பு போட்டு நீங்கள் நல்லா கரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது நல்லா எண்ணெய் பிரியல் வரதுக்குன்னு ஒன்று இது வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. இது 2 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். எல்லாமே ரெடி பண்ணிட்டிங்கன்னா இது இப்போது அப்படியே கலரிட்டு உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. புளி போட்டதுனால கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க புளி வந்து. இப்போ வந்து இது கொதித்து நல்லா திக்காக வந்த பிறகு மீன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு. நான் நல்லா பெரிய கடாயாக தான் எடுத்திருக்கேன். அப்போ தான் மீன் எடுக்க வந்து வாட்டமாக இருக்கும். ஏன்னா மீன் வந்து ஒரே செகண்டில் வந்து வெந்துரும்ல, அதனால் அது உடஞ்சிரும். நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா அது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மீன் போட்டுக்கலாம். குட்டி பையன் பக்கத்தில் ஒரு பக்கம் விளையாடிட்டே இருந்தார். மீன் பார்த்துக்கோங்க, ஒன்று ஒன்றா போட்டுக்கிறேன். மீன் போட்டுட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லா மீனும் ஆட் பண்ணிவிட்டு இது ஒரே முறை மட்டும் நம்ம வந்து ஸ்பூன்லேயோ கரண்டிலேயோ இல்லை எதுலேயோ ஒரு முறை வந்து நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் மீன் போட்டுட்டு சும்மா நம்ம வந்து கரண்டி விட்டு கலரினே இருக்கக்கூடாது. ஏன்னா மீன் ஃபுல்லாக உடஞ்சிரும். டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, குழம்பே இருக்காது, ஃபுல்லாக முள்ளாக இருக்கும். எப்போவுமே இந்த ட்ரிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். இப்போ போட்டு அதை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு ஒரே முறை கரண்டி போட்டிங்களா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் பொறுத்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ தட்டு போட்டு நான் அப்படியே விட்டுறேன். 2 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு. இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பராக ரெடி ஆகிருக்கு. டேஸ்ட் ரொம்ப அப்படி நல்லெண்ணெய் ஸ்மெல் வந்து கமன்னு இருக்குது. கொத்தமல்லி வந்து தூவி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 1/2 hour இருந்தால் போதும். நல்லா இறங்கிடும் டேஸ்ட்டு மீனில். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் சூடாக. சைடில் வந்து உடனே ரசமும் செஞ்சுட்டேன். ஏன்னா குட்டி பையனுக்கு ரசம் ரொம்ப பிடிக்கும் கோல்டுனால. நல்லா மிளகு ரசம் செஞ்சுட்டு சுட சாதம் வந்து வடித்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனல்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.